வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு கடாயில் தண்ணீர் ஏற்கனவே ஊற்றி ஹீட் பண்ண வச்சுருந்தேன். இப்போ ஹீட் ஆயிடுச்சு. அது கூட இப்போ நான் ஜவ்வரிசி நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அரை மணி நேரம், அதை இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா ஜவ்வரிசி வேகட்டும். இப்போ இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் அரை மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக நமக்கு ஜவ்வரிசி வெந்துடும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா ஜவ்வரிசி வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வச்சுருந்தா போதும். இப்போது ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் சூடாக காய்ச்சின பாலை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சூடான பாலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்த பிறகு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் நான் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நான் தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இதை நல்லா லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது தேங்காய் நல்லா லைட் ப்ரௌனுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப சிம்பிள் தான் இந்த பாயாசம். இப்போ நம்ம பாயாசத்தில் நம்ம ஃப்ரை பண்ண தேங்காய், முந்திரி, திராட்சை 3மே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இது கூட சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஒயிட் சுகர் தான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு சுவையான ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். கிட்ஸுக்கெலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டிஃப்ரெண்ட் ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோலாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.